இவ்வளோ நாள் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கூப்பிட்டு திவ்யா என்னென்னலாம் பண்ணா தெரியுமா, அவள் இப்படி பண்ணா அப்படி பண்ணா நடிச்சா அந்த டைமில் இதெல்லாம் பண்ணா அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்ட கூப்பிட்டு சொன்னவங்க யாரும் இதை வந்து வீக்கெண்டு ஷோலையோ இல்லைனா திவ்யாக்கிட்டே தனியாக போய் சொல்ல மாட்டாங்கன்ற தைரியத்தில் சொன்னாங்களோ என்னவோ தெரியல. ஆனால் வினோத் ஆரம்பிச்சதுக்கப்புறமா விக்ரம்லேருந்து சபரியிலேருந்து ஒவ்வொருத்தராக இவங்க திவ்யாவை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதுக்கப்புறம் திருடனுக்கு தேல் கொட்டினா மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடைவெளி கேப்பில் திவ்யா கிட்ட வந்து சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கே தெரியும்ல பிரஜன் போனதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியும், ஒரு சில விஷயங்கள்லாம் நான் பேசினோடனே நான் மறந்துடுறேன், ஆனால் அதெல்லாம் எடுத்து இவங்க டார்கெட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க திவ்யா அப்படின்ட்டு இவ்வளோ நாள் திவ்யாவை பார்த்தா நான் பேச மாட்டேன் அப்படின்னு ஒதுங்கி போன சாண்ட்ரா இன்னைக்கு எல்லாரும் இவங்க பண்ண விஷயத்த சொன்னதுக்கப்புறமா திவ்யா கிட்ட வந்து சமாளிக்க பார்க்குறாங்க. நீங்கள் இப்போ என்னதான் சமாளித்தாலும் வெளியே வந்து அவங்க ஷோவை பார்த்தாங்க அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட எப்படி அவங்கள பற்றி பேசுனீங்க அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக பார்க்க தானே போகிறாங்க. இன்னும் ஒரு மாதம் தானே இந்த பிக் பாஸ் ஷோ. எதுக்கு சமாளிக்கிறாங்க அப்படின்னா திவ்யா பேச ஆரம்பிச்சிட்டாங்களா சாண்ட்ரா யாருன்னு பார்க்கவே மாட்டாங்க, ஒரு ரகலை பண்ணிடுவாங்க, இவ வாயில எதுக்கு நம்ம விழணும் அப்படின்றதுனால தான் அவங்க அந்த இடத்துல சமாளிக்கிறாங்க. இன்னைக்கு வீட்டில் மொத்தம் எல்லார்கிட்டையும் ஆன பிரச்சனையை மட்டும்தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து பேசுகிறாங்க. ஏன்னா ஃப்ரைடே எபிசோடை மட்டும்தான் ஃபஸ்ட்டு இப்போ காட்டினாங்க. ஆனால் வாரம் ஃபுல்லாக நடந்த விஷயத்தில் கண்ணிக்கிட்ட இவங்க பண்ண பிரச்சனை இன்னும் அதெல்லாம் வந்து நோட் பண்ணவே இல்லை. அதுக்கு அடுத்து இவங்க இதை நோட் பண்ணி பேசுகிறாங்களா அப்படின்றத பார்ப்போம். அடுத்து இந்த வாரம் தலை எப்படி அவரோட தலை பொறுப்பை எடுத்து நடத்தினாரு அப்படின்னும் பொழுது சுபிக்ஷா வந்து சொல்லியிருந்தாங்க அவர் நல்லா தான் எடுத்து பண்ணாரு அப்படின்னாங்க. ஆனால் திவ்யா அந்த இடத்துல அவர் மேலே ஒரு சின்ன குற்றச்சாட்டு மாதிரி வச்சாங்க. நான் சொன்ன வேலையை வந்து செய்ய சொல்லி மற்றவங்கிட்ட இவர் சொல்லலை அப்படின்னும் பொழுது யார் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது பார்வதி அப்படின்னாங்க. ஆனால் இந்த வாரம் இல்லை வாரமே வந்து பார்வதியை என்னதான் கழுவி விஜய் சேதுபதி ஊற்றுனாலும் அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுறவங்க தான் பார்வதி. என்னதான் விஜய் சேதுபதி கேட்டாலும் சார் செய்யலான்னு நினச்சேன் சார், இனிமே நான் வந்து செய்கிறேன் சார் அப்படின்னு உடனே அப்படியே நீங்கள் செஞ்சிட்டாலும் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லிட்டு போனார் பார்த்தீங்களா, அதுதான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் அந்த டைலாக் கேட்டிருப்பீங்க, எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.